الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு வருடமும் ரமதானினுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறான். சென்ற வருடம் நம்மோடு இந்த ரமதானில் பயணம் செய்து நம்மோடு இறுதி பத்துகளை எல்லாம் இபாதத்தில் கழித்த எத்தனையோ சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்தில் இதே போன்றுள்ள வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் ஒரு பிரார்த்தனை செய்வாராம். அல்லாஹுவே இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சென்ற வருடத்திற்கு முன்னால் இதே போன்று அல்லாஹ் இந்த இடத்தில் என்னை நிப்பாட்டினான். சென்ற வருடமும் நிப்பாட்டினான், இந்த வருடமும் அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கிறான். 3 வருட காலமாக அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு நாள் காலையிலும் செய்யக்கூடிய பிரார்த்தனை, யா அல்லாஹ், நீ எனக்கு சில அருளை பொழிந்திருக்கிறாய், அந்த அருள் என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நிரப்பமாக உனது அருள் தொடர்ச்சியாக என் மீது இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் யா அல்லாஹ். சென்ற வருடம் எவ்வாறு இரவு தொழுகையை முடித்துவிட்டு கடைசி 10 நாட்கள் ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய தலைப்பின் வாயிலாக பல தலைப்புகளில் பல நபித்தோழர்களினுடைய வரலாறை நாம் படித்தோமோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் இந்த வருடமும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆனால் நம்மிலே பல சகோதரர்கள் சென்ற வருடம் நம்மோடி பயணம் செய்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் அல்லாஹ் நசீபாக்கவில்லை. ஆதலால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் வெறுமனையாக இரவு நேரங்களில் தொழுதுவிட்டு வரலாறாக கேட்டு செல்லாமல் இந்த தலைப்புகள் எல்லாம் இன்றைய தினத்திலிருந்து ஈமானுக்கு உரமூட்டப்பட்ட நபித்தோழர்கள், நம்முடைய ஈமான் எந்த அளவிற்கு வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு அறியப்படாத பல நபித்தோழர்கள், பல நபி அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹ், உமர் ரதியல்லாஹ், உஸ்மான் ரதியல்லாஹ் என்றெல்லாம் இந்த நபித்தோழர்களுடைய வரலாறை எல்லாம் நாம் அதிகமாக படித்திருப்போம், கேட்டிருப்போம். சில நபித்தோழர்களினுடைய வரலாறுகள் அதிகமாக படிக்கப்பட்டிருக்காது, பெயர்கள் அதிகமாக புழங்கப்பட்டிருக்கும், ஆனால் அவர்களினுடைய வரலாறை நிரப்பமாக படித்திருக்க மாட்டோம். அல்லது பெயர்கள் இருக்காது, அவர்களினுடைய வரலாறையும் நாம் மறந்து இருந்திருப்போம். இன்றைய தினத்திலிருந்து நமது ஈமானிற்கு வலு சேர்க்கக்கூடிய, நமது ஈமானுக்கு உரமாக திகழக்கூடிய அந்த நபித்தோழர்களினுடைய வரலாறைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு நபித்தோழரினுடைய வரலாறை பார்ப்பதற்கு முன்னாலும் ஆரம்பமாக ஒன்றை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வரலாறுகள் எல்லாம் ஏதோ சமூக அறிவியல் புத்தகத்தில், வரலாற்று புத்தகத்தில் வரலாறாக படித்து செல்லக்கூடிய வரலாறுகள் அல்ல. நமது ஈமானையும் இதே போன்று உருவாக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளை எல்லாம் பாதுகாக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். ஆதலால் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வரலாற்றை படைத்தவர்களை போன்று இந்த வரலாற்றிற்கு சொந்தமானவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்தினார்களோ அதே போன்று நாங்களும் மாறுவோம் என்று உறுதிமொழி எடுத்த நிலையில் நாம் அனைவரும் இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்குள் செல்லலாம். ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய நபித்தோழர்கள் என்ற இந்த தலைப்பின் வாயிலாக முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபித்தோழர் பிலால் இப்னு ரபாஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவரினுடைய பெயர் எப்படியாவது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். மார்க்கம் தெரியாதவர்கள் கூட பிலால் என்ற இந்த பெயரை அதிகமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். பிலால் என்ற இந்த வார்த்தையை அதிகமாக உணர்ந்திருப்பார்கள். முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் பெரும் நபித்தோழர்களினுடைய பெயரை விடவெல்லாம் இந்த பெயர் அதிகமாக புழங்கப்பட்டிருக்கும்.
உண்மையிலேயே இந்த பெயர் மட்டுமல்ல, இந்த பெயருக்கு சொந்தக்காரரான அந்த பிலாலினுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால் ஒவ்வொரு நொடியுமே கண்ணீர் வடியக்கூடிய அளவிற்கு தான் அவரினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. யார் இந்த பிலால்? மக்காவில் இவரினுடைய தாய் 2 விதமாக பெயர் சொல்லப்படுகிறது. ஹமாமா என்றும் இவரினுடைய தாய்க்கு பெயர் சொல்லப்படும், சவுதா என்றும் இவரினுடைய தாய்க்கு பெயர் சொல்லப்படும். 2 பெயர்களையுமே நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். இந்த பிலாலினுடைய தாய் ஹமாமா அல்லது சவுதா, இவரும் ஒரு அடிமை. இந்த பிலாலினுடைய தகப்பனார் அவரும் ஒரு அடிமையாகத்தான் இருந்தார்கள். ஹபஷா நாட்டை சார்ந்தவர்கள். ஹபஷா நாடு என்று சொன்னால் கருப்பு நிறம். இப்போ நாம் எல்லாம் ஒவ்வொரு நிலத்தை பொறுத்து நமது நிறங்கள் மாறுபடும். அமெரிக்காவில் ஒருவன் பிறக்குகிறான் என்று சொன்னால் அவர்களினுடைய நிறம் வெள்ளை நிறமாக இருக்கும். நமது நாட்டை பொறுத்தவரையில் 2 நிறங்களும் கலந்து இருக்கும். ஹபஷா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லோருமே நிறத்தால் கருப்பர்களாகத்தான் இருப்பார்கள். உதடுகள் தடித்த நிலையில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரினுடைய உருவத் தோற்றம், அவரினுடைய தாயினுடைய பெயர் ஹமாமா அல்லது சௌதா. அவரும் ஒரு அடிமை, அவரினுடைய தகப்பனும் ஒரு அடிமை. அடிமைக்கு இந்த பிலால் பிறந்ததினால் பிலாலினுடைய வாழ்க்கையும் அடிமையாகவே ஆரம்பித்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றம் மிகவும் ஒல்லியாக இருப்பார். பார்ப்பதற்கு மிகவும் உடல் மெலிந்த நிலையில், முடிகள் எல்லாம் சுருட்டையான நிலையில், உதடுகள் எல்லாம் தடித்த நிலையில், கெண்டை கால்கள் எல்லாம் சுருங்கிய நிலையில். அன்றைய காலத்தில் யாராவது அந்த முகத்தை பார்த்தால் பார்ப்பதற்கு ரசிக்க முடியாத அடிப்படையில் தான் அல்லாஹ் அவரினுடைய தோற்றத்தை அமைத்திருந்தான். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோற்றத்தை கொண்டோ நிறத்தை கொண்டோ அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க மாட்டான் என்பதற்கு பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறார். மக்காவினுடைய வாழ்க்கையில் இவரினுடைய தாய் அடிமையாக இருந்ததினால் இவரையும் அடிமையினுடைய சந்தையில் விற்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹுவே தனது வரலாற்றை பதிவு செய்கிறார். என்னையும் அந்த மக்காவினுடைய சந்தையில் அடிமையாக விற்றார்கள். அடிமை என்று சொன்னால் எவ்வாறு நாம் ஒரு ஆட்டை வாங்குவதற்கு முன்னால் அந்த ஆட்டினுடைய தொடைகளை கிள்ளி பார்ப்போமோ, அந்த ஆட்டினுடைய விதைகளை பிடித்து பார்ப்போமோ, அந்த ஆட்டினுடைய முதுகுத்தண்டை அமுக்கி பார்ப்போமோ, அதே போன்றுதான் பிலால் ரலியல்லாஹு சொல்கிறார். எங்களினுடைய காலத்திலெல்லாம் அடிமைகளாக அடிமை சந்தையில் நாங்கள் நிற்கும் பொழுது அவர்கள் எங்களை வாங்க வரும் பொழுது நாங்கள் சாகாசம் செய்து காட்ட வேண்டும். எங்களினுடைய உடல் வலிமையை நாங்கள் காட்ட வேண்டும். ஆம், என்னை நீ அடிமையாக எடுத்தால் உனக்கு நான் செருப்பாக இருப்பேன், நான் உடல் வலிமை உடையவன். ஆதலால் எங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு எஜமான்கள் சாட்டைகளால் அடிப்பார்கள், சாட்டைகளால் குத்துவார்கள், எங்கள் உடல்களை எல்லாம் தோலை எல்லாம் கிள்ளி பார்த்து வாங்குவார்கள். அப்படித்தான் அந்த மக்காவினுடைய வீதியில் என்னையும் அடிமை சந்தையில் விற்றார்கள். என்னை யார் உரிமை எடுத்தார் என்று சொன்னால், என்னை யார் வாங்கினார்கள் என்று சொன்னால், மக்காவிலேயே ஒரு பெரும் குலத்தில் பிறந்த உமையா என்று சொல்லக்கூடியவன் என்னை விலைக்கு வாங்கி கொண்டான். என்னை என்ன செய்து கொண்டான்? உமையா என்று சொல்லக்கூடியவன் என்னை விலைக்கு வாங்கி கொண்டான். அவனுக்குத்தான் நான் அடிமையாக இருந்தேன். இரவுகள் எல்லாம் ஒட்டகத்தினுடைய உணவுகளுக்காக வேண்டி பேரித்தம்பழத்தினுடைய கொட்டைகளை உடைப்பதும், பகலெல்லாம் அந்த ஒட்டகத்திற்கு பால் கறப்பதுமாகத்தான் எனது வாழ்க்கையினுடைய பயணங்கள் சென்று கொண்டிருந்தது. இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் எனது எஜமானர்களுக்காக வேண்டி நான் ஒட்டகத்தினுடைய பாலை கொடுத்த ஒரு நாள் இந்த எஜமான் உமையாவும், உமையாவிற்கெல்லாம் மிகப்பெரிய நபராக இருக்கக்கூடிய அந்த அபூஜகிலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது என்று ஒரு நபர் உருவாகிவிட்டார். அபூ தாலிபினுடைய பேரர், அப்துல் முத்தலிபினுடைய பேரர், அப்துல்லாவினுடைய மகன் அனாதையாக இருந்த அந்த முஹம்மது இப்பொழுது தன்னை இறை தூதர் என்று பேசுகிறாராமே, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாராமே. இவையெல்லாவற்றையும் தாண்டி அடிமையும் எஜமானனும் ஒரே இடம் என்று பேசுகிறாராமே. மனிதர்களுக்கு மத்தியில் நிறத்தால், குலத்தால், அடிமை என்ற அந்த கொள்கையால் எந்த வேறுபாடும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. தோளால் எந்த மதிப்பும் இல்லை, குடும்பத்தால் எந்த மதிப்பும் இல்லை, அடிமையால் எந்த மதிப்பும் இல்லை. இல்லா பி தக்வா, யார் இறைவனை அஞ்சுவார்களோ அவர்கள்தான் மதிப்புக்குரியவர்கள். அடிமையும் எஜமானர்களும் சமம் என்று பேசுகிறாராமே என்று 2 நபர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிலாலினுடைய உள்ளத்தில் உதிக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன கொள்கை? அடிமையாகவே எனது தாய் வாழ்ந்து விட்டால், அடிமையாகவே எனது தகப்பன் வாழ்ந்து விட்டான், நானும் எனது வாழ்க்கையை அடிமையாகவே கழித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால்
எங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறதா? எங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அடிமையினுடைய விலங்கு என்று சொன்னால் சாதாரண விலங்கு அல்ல. எப்படி இந்தியாவிலே தலித்துகள் நீங்கள் பார்க்கலாம், தலித்துகள் ஒரு சமுதாயத்திலேயே ஒரு தீமை சமுதாயத்தில் பரவ ஆரம்பித்து விட்டால் அது நன்மையாக மாறிவிடும். அவர்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். எத்தனை தலித்துகள் அவர்களுக்காக வேண்டி போராடுபவர்களை எதிர்க்கிறார்களா இல்லையா? எத்தனையோ தலித்துகளை பார்க்கிறோமா இல்லையா? அவர்களினுடைய வாழ்க்கைக்கு குரல் கொடுப்பவர்களை கூட இவர்கள் சென்றால் நன்றாக இருக்குமே, இவர்களினால் தான் பிரச்சனை பழக்கப்பட்டு விட்டது, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வந்துவிட்டது. ஆம், நாம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் தான், அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் தான் என்று அவர்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்படித்தான் அன்றைய காலத்தில் பிலாலினுடைய அந்த அடிமை சுதந்திரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பிலாலினுடைய யதார்த்தமாகவே ஏற்றுக்கொண்டு விட்டது. நாம் அடிமையாகத்தான் பிறந்தோம், அடிமையாகத்தான் வாழ வேண்டும், அடிமையாகத்தான் சாக வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு ஒரு புதிய ஒரு ஒளி இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன? இஸ்லாம். மனிதர்களை சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறதா? மனிதர்களை ஒரே அடிப்படையில் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி இந்த பிலால் இப்னு ரபாஹா வருகிறார். எந்த அளவிற்கு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முதன்மையானவர் என்று சொன்னால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7 நபர்கள் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர், அம்மார், இவரினுடைய தாய் சுமையா, சுஹைப், பிலால், மிக்தாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்தம் 7 நபர்கள் தான் ஆரம்பத்தில். கான அவ்வலு மன் அத்ஹர இஸ்லாமுஹு சப்அத்துன். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7 நபர்களில் ஒரு நபர் இந்த பிலால் இப்னு ரபாஹா. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் இஸ்லாமியராக இருக்கிறார். அபூபக்கர், அம்மார், சுமையா, மிக்தாத், சுஹைப், பிலால் இப்னு ரபாஹா. மொத்தம் 7 நபர்கள் தான் அன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அந்த 7 நபர்களில் ஒரு நபர் இந்த பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் பயப்படவில்லை. அவருக்கு தெரியும், நமது கொள்கைக்கு, நமது எஜமானர்களினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையில் நாம் பயணம் செய்கிறோம். சுதந்திரமானவர்களே கொடுமைப்படுத்தப்படக்கூடிய காலம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர், அல்லாஹ்வின் தூதர், குறைஷி கோத்திரத்தினுடைய ஹாஷிம் கிளையில் பிறந்தவர், அவர்களே கொடுமைப்படுத்தப்படக்கூடிய காலம். அடிமையாக நாம் இருக்கிறோம். நமது உடலும் உள்ளமும் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். என்றாலும் பிலால் இப்னு ரபாஹா பயப்படவில்லை, அதை கண்டு அஞ்சவில்லை. ஒரு மறுமலர்ச்சி தேவை என்று சொன்னால், இழப்பது நானாக இருந்தாலும் சரி, என்னை நான் இழக்குகிறேன், ஒரு மறுமலர்ச்சி இந்த உலகத்தில் உருவாகட்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொள்கை அதுதான். நான் சாகுகிறேன், அடிமை வம்சத்தினுடைய கடைசி சாவு எனது சாவாக இருக்கட்டும். இந்த உலகம் ஒரு சமத்துவத்தின் பக்கம் வர வேண்டும். அடிமைகள் நிறத்தால், மொழியால், குடும்பத்தால் பிரிந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எல்லாம் உம்மத்தன் வாஹிதா, ஒரே சமுதாயமாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு நுழைந்து கொள்கிறார். ஆரம்பத்தில் வெளிக்காட்டவில்லை, மறைத்து நிற்கிறார். அவரினுடைய எஜமானன் பார்த்துவிட்டால் கொடுமை செய்வார்கள் என்பதனால் பிலால் ரலியல்லாஹு மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இரவிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவினுடைய நேரத்தினுடைய அந்த மறையக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறார். சப்தமிட்டு குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுகிறார். பிலாலை எழுப்புவதற்காக வேண்டி அவரினுடைய எஜமானன் உமையா வரும்பொழுது பிலாலினுடைய அந்த வணக்கத்திலே ஒரு மாற்றத்தை பார்க்கிறார். எந்த முஹம்மதினுடைய கொள்கை இந்த மக்காவில் துடைத்தெறிய வேண்டும் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த முஹம்மதின் கொள்கையை எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிறத்த அடிமை பெண்ணின் மகன் ஏற்றுக்கொண்டு விட்டானா என்ற கோபத்திலே அடிக்கிறார். ஒரு கட்டத்தில் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எத்தனை கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டாலும் சரி, இந்த கொள்கையை விட்டு நான் வெளியேற மாட்டேன். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் அடிமைகள். நான், சுஹைப், மிக்தாத், பிலால், நாங்கள் எல்லாம் அடிமைகள். எங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் பாலைவனத்தில் போட்டு கொடுமை செய்வார்கள். எல்லாரினுடைய ஆடைகளும் கலட்டப்பட்டுவிடும். பாலைவனத்தினுடைய மணலில் போட்டு சுடுப்படுத்துவார்கள். அவர்கள் அந்த வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையைத்தான் எங்கள் நாவிலிருந்து எதிர்பார்ப்பார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய கொள்கையை நிராகரித்து விட்டோம், லாத்தையும் உஸ்ஸாவையும் எங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு வார்த்தையை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்கள். வேதனை தாங்காமல் கொடுமைகள் உச்சத்தை அடைந்த பொழுது நாவளவில் நாங்கள் எல்லோருமே மறுத்து விடுவோம். இல்லா பிலால் இப்னு ரபாஹா, பிலால் மறுக்கவே மாட்டார். அல்லாஹ் வஹி அறிவித்தான், அல்லாஹ் வஹி அறிவித்தான். நாவால் நீங்கள் அல்லாவை மறுத்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். உங்களினுடைய உள்ளம் ஈமானிலே நிரப்பமாக இருக்கிறதா இல்லையா? நாவால் மறுத்து விடுங்கள். அவர்கள் ஒரு கட்டத்திலே உங்களை அதிகமாக கொடுமை செய்தால் நாவால் அல்லாஹ்வை திட்டிவிடுங்கள், இஸ்லாத்தை திட்டிவிடுங்கள், முஹம்மதை திட்டிவிடுங்கள், குர்ஆனை விமர்சித்து விடுங்கள். உங்களினுடைய உள்ளம் நிரப்பமா இருக்கா இல்லையா? நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று வஹி வந்ததற்கு பிறகும் கூட எல்லோரும் மறுத்து விடுவோம். கொடுமை தாங்க முடியாமல், கொடுமை என்று சொன்னால் சாதாரண கொடுமைகளா? ஆடைகள் கலட்டப்பட்டு பாலைவனத்திலே நிர்வாணமாக படுக்க வைக்கப்படுவார்கள். அந்த உஷ்ணம் இன்னும் அதிகமாக மாறுவதற்காக வேண்டி பாலைவனத்தினுடைய அந்த கற்களை தூக்கி நெஞ்சிலே வைத்து விடுவார்கள். சாட்டைகளால் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். நெருப்பிலே போட்டு வாய்த்து கொண்டிருப்பார்கள். தண்ணீரிலே போட்டு, அம்மார் சொல்கிறார், தண்ணீரிலே போட்டு மூழ்கடித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்படி ஒரு கோழியை 2 கம்பங்களில் கெட்டி நாம் எப்படி கிரில்லாக சுத்தி கொண்டிருப்போமோ, எப்படி நாம் தந்தூரி சிக்கன் செய்து கொண்டிருக்கிறோமோ, இதே போன்று 2 கைகளையும் காலையும் ஒரு கம்பத்தில் கெட்ட வைத்து இரவு முழுவதும் கீழே நெருப்பை மூட்டி விடுவார்கள். ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பு முதுகை அரித்து 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 எங்கள் முதுகிலிருந்து வரக்கூடிய இரத்தமும் சலமும் அந்த நெருப்பை அணைத்து விடும். ஆனால் பாவிகள் எங்களை விடமாட்டார்கள். அந்த அளவிற்கு கொடுமை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த உமையா சொல்கிறான், பிலால், பிலால், உன்னிடத்தில் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீ மட்டும் இந்த இஸ்லாத்தை புறக்கணிக்காவிட்டால், இந்த இஸ்லாத்தை நீ விட்டு விலகாவிட்டால், அரபு சமுதாயத்தில் நீ கேள்விப்படாத சித்திரவதைகளை எல்லாம் நீ அனுபவிப்பாய். பிலால் ரலியல்லாஹு சிரித்துக் கொண்டு சொன்னார், உமையா, உமையா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி அரபு உலகம் அல்ல, முழு உலகத்தில் என்னை போன்ற ஒரு பொறுமையாளியை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நீ எவ்வளவு வேண்டுமையானாலும் கொடுமை செய்து கொள், என்னை போன்ற ஒரு பொறுமையாளியை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். பொறுமையாகவே தான் நான் இருப்பேன். ஒரு கட்டத்தில் அபூஜஹல் எல்லாம் அழைக்கிறான் உமையாவை, பிலால் கொடுமைப்படுத்தாதே, பிலால கொடுமைப்படுத்தாதே. அவர்கள் அடித்தால் திருந்தக்கூடிய கூட்டம் இல்லை. அவர்களை நாசுக்காக பேசி கையாண்டு கொள். எப்படியாவது நீ அன்பாக பேசிவிடு, கொஞ்சம் இரக்கமாக பேசு. விடுதலை, சுதந்திரம், உணவுகள், திருமணம் என்று அவர்களினுடைய உள்ளம், அடிமைகள் எதை விரும்புவார்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி நீ கொஞ்சம் பக்குவமாக கையாளு, அவர்கள் மாறிவிடுவார்கள். உமையா தனியாக பிலாலை அழைத்து செல்கிறான். பிலால், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும் அரபு பெண்களினுடைய அழகை பற்றி. பிலால், உனக்கு தெரியும் சுதந்திரம். ஒரு இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறாய்? ஒரு அடிமைக்கு சுதந்திரம் என்று சொன்னால் அவ்வளவுதான், அதற்கு நிகர் அவர்களுக்கு அதுதான் உலகம். அவர்கள் சுதந்திரம் அடைந்து விட்டால் அன்றைய தினத்தில் இருந்துதான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். உனக்கு சுதந்திரம், உன்னை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம். மக்கள் மன்றத்திற்கு முன்னால் ஒரு முறை உனது உள்ளத்தில் நீ மறைத்துக்கொள், உனது உள்ளத்தில் நீ மறைத்துக்கொள். ஒரு முறை லாத்தையும் உஸ்ஸாவையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மக்கள் மன்றத்திற்கு முன்னால் நீ சொல்லிவிட்டால் எங்களினுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனது நாவுக்கு சக்தி இல்லை, அஹதுன் அஹத் என்ற இந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு மற்றொரு வார்த்தையை பேசுவதற்கு எனது நாக்குக்கு சக்தி இல்லை, எனது நாவுகளுக்கு சக்தி இல்லை என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுக்க ஆரம்பிக்கிறார்கள். உமையா என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரமானவன், அடித்தும் பார்த்து விட்டோம், பொறுமையாகவும் கையாண்டு விட்டோம், இதற்கு பிறகு இவர் திருந்தப் போவதில்லை, ஆதலால் இவரை கொலை செய்து புதைத்து விடலாம் என்பதாக நினைத்து பிலால் ரலியல்லாஹுவை கொலை செய்வதற்காக வேண்டி ஹரமை விட்டு வெளியிலே இழுத்துச் செல்கிறார்கள். ஒரு நாயை எப்படி கழுத்திலே சங்கிலிகள் மாட்டப்பட்டு சிறுவர்களெல்லாம் கல்லால் அடிப்பார்களோ அதே போன்று பிலாலினுடைய கழுத்தில் சங்கிலிகள் மாட்டப்பட்டு குழந்தைகள், பைத்தியக்காரர்கள் எல்லாம் கல்லை தூக்கி அடித்துக் கொண்டு பிலாலை கொலை செய்ய போகிறோம், ஹரமினுடைய எல்லைக்கு, ஹரமிலே கொலை செய்ய மாட்டார்கள், ஹரமுக்கு வெளியிலே நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று பிலால் ரலியல்லாஹுவை ஒரு நாயை இழுப்பதை போன்று இழுத்துச் செல்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் உருவாக்கப்பட்ட முதல் நபித்தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த காட்சியை பார்த்து சப்தமிடுகிறார்கள். அல்லாஹுதான் இறைவன் என்ற ஒரே காரணத்திற்கா பாவிகளா இவரை கொலை செய்ய போகிறீர்கள்? இல்லை இல்லை இல்லை, இறைவன் உங்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான் என்று பிலால் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சப்தமிடுகிறார்கள். அந்த உமையாவிடத்தில் பேசுகிறார்கள். உமையா, இப்பொழுது சொல்கிறேன், இந்த பிலாலுக்கு எத்தனை திருகத்தை நீ தீர்மானிக்கிறாயோ அத்தனை திருகத்தை நான் தந்து விடுகிறேன். பிலாலை என்னிடத்தில் நீங்கள் தந்துவிட வேண்டும். உமையா யோசிக்கிறான். செத்து தொலையக்கூடிய ஒரு மிருகம் சாவுவதற்கு முன்னால் உடல் முழுவதும் இரத்தங்கள், உடல் முழுவதும் காயங்கள். இதற்கு பிறகு இந்த அடிமை பிழைக்க மாட்டார். இதற்கு பிறகு இவரை அடிமையாக எவன் வாங்கினாலும் இவர் அதற்கு புரோஜனம் இல்லாத ஒரு நபர். உடல் முழுவதும் காயங்கள், இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. வேதனையினுடைய 1 வருடம் 2 வருடம் அல்ல, 5 வருடம் 6 வருடம் என்பதாக தொடர்ச்சியாக வேதனை செய்யப்பட்ட அந்த நபர் இப்பொழுது அந்த உமையா சொல்கிறான், இவரை 5 தங்க காசுகளுக்கு நான் தந்து விடுகிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே 5 தங்க காசை எடுத்து கொடுக்கிறார். அந்த உமையாவும் ஹிந்தாவும் 2 நபர்களும் நின்று கொண்டு சிரிக்கிறார்கள். அபூபக்கர், அபூபக்கர், 5 தங்க காசு அல்ல, திர்ஹமன் வாஹிதா வ நிஸ்ஃபன் வாஹிதா, ஒரே ஒரு தங்க காசு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அரை தங்க காசு தந்தால் கூட இந்த சாகக்கூடிய இவனை நான் உன்னிடத்தில் தந்திருப்பேன். 5 தங்க காசை கொடுத்து இந்த அடிமையிடத்திலே உனது செல்வத்தை நீ வீண்வரையம் செய்து விட்டாயே. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், உமையா, உமையா, மிஅத்ததராஹிம், இவருக்கு நீ 100 தங்க காசு அல்ல, அல்பதராஹிம், 1000 தங்க காசுகள் என்று நீ சொல்லி இருந்தாலும் உனது முகத்திலே தூக்கி எறிந்து விட்டு இந்த பிலாலை நான் கைப்பற்றி இருப்பேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வாங்குகிறார்கள். வாங்கியவுடன் சொன்ன முதல் வார்த்தை, அன்பு சகோதரனே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் உங்களை விடுதலை செய்து விட்டோம். பிலால் ரலியல்லாஹுனுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வசந்தம் பிறக்க ஆரம்பிக்கிறது. நிரந்தரம் இல்லை. காரணம், சுதந்திரமானவர்களை அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இவர் அடிமை என்ற சங்கிலியிலிருந்து விடுபடப்பட்டிருக்கிறாரே தவிர இவருக்கு அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதினால் கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. என்றைக்கு பிலால் விடுதலை செய்யப்பட்டாரோ அன்றைய தினத்திலிருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிழலுக்கு நிழலாக மெய்காப்பாளராக இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். பிலாலினுடைய ஒரு பெயர் என்ன? பிலால் எப்படி காலித் இப்னு வலீதிற்கு சைஃபுல்லா, அல்லாஹுவின் வாள், ஹம்ஸா ரலியல்லாஹுவுக்கு அஸதுல்லா, அல்லாஹுவின் சிங்கம் என்று சொல்லப்படுமோ, பிலால் ரலியல்லாஹுவுக்கு ஒரு சிறப்பு பெயர் முஅத்தின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டி பாங்கு சொல்லக்கூடிய நபர், அல்லாஹுவின் தூதரினுடைய அழைப்பாளர் என்று இவருக்கு பெயர் மாற்றப்படுகிறது. அல்லாஹுவின் தூதரினுடைய பாதுகாவலராய் அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டியே தனது வாழ்க்கையை அளிக்க ஆரம்பித்து விடுகிறார். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உறவுகளும் இல்லை. இவரின் பொருட்டால்தான், இவரின் காரணத்தினால்தான் நமது வாழ்க்கையிலே ஒரு சமத்துவம் பிறந்து விட்டது, நமது வாழ்க்கையிலே விடுதலை கிடைத்து விட்டது. ஆதலால் இந்த இறை தூதருக்கு நிழலாகவே நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடையே தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், மக்காவினுடைய வீதிகளில் நான் சோதிக்கப்பட்டதை போன்று யாரும் சோதிக்கப்படவில்லை. மக்காவின் வீதியில் நான் கொடுமைப்படுத்தப்பட்டதை போன்று யாரும் கொடுமைப்படுத்தப்படவில்லை. ஒரு கட்டத்தில் 3 நாட்கள் உணவில்லாமல் பசியின் காரணத்தினால் துடித்துக் கொண்டிருந்தேன். நானும் பிலாலும் அந்த பிலாலிடத்தில் இருந்த அந்த ஒரு சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு நானும் பிலாலும் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் தனது கொடுமைக்கு நிகராக ஒருவரை சொன்ன ஒரு செய்தி இந்த பிலால் ரலியல்லாஹு, நானும் பிலாலும் கொடுமை செய்யப்பட்டதை போன்று உலகத்தில் யாரும் கொடுமை செய்யப்பட்டதில்லை. நானும் பிலாலும் பயமுறுத்தப்பட்டதை போன்று உலகத்தில் யாருமே பயமுறுத்தப்பட்டதில்லை. நானும் பிலாலும் 3 நாட்கள் சாப்பிடாமல் பிலாலினுடைய அந்த தோல்பையிலே இருந்த ஒரு சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் மக்காவில் என்ற அல்லாஹ்வின் தூதர் தனது கொடுமைக்கு நிகராக பிலாலினுடைய கொடுமையை வைத்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரினுடைய வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான்.
நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதரும் ஹிஜ்ரத் செய்கிறார். பிலால் ரலியல்லாஹுவும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிறது. மஸ்ஜிது நபவியிலே முதல் முறையாக அல்லாஹ்வின் தூதரை இமாமாக கொண்டு ஜமாஅத்து தொழுகை நடைபெறுகிறது. இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். 5 நேர தொழுகைக்கு நாம் மக்களை எவ்வாறு அழைப்பு கொடுக்கலாம்? சில சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் வரும்பொழுது நாம் கொட்டடிக்கலாம், தஃப்ஸ் அடிக்கலாம், மக்களினுடைய காதுகளில் அது சப்தமாக விழ ஆரம்பித்து விடும். நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் பள்ளிக்கு வருவார்கள். சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த யூதர்களை போன்று நாம் நெருப்பை மூட்டலாம். அந்தந்த வக்து வரும்பொழுது ஒரு உயரமான மலைக்கு மேலே நாம் நெருப்பை மூட்டிவிட்டால் மக்களினுடைய பார்வையில் அந்த நெருப்பு தெரியும் பொழுது வக்து வந்துவிட்டது, பள்ளிவாசலுக்குள் செல்லலாம் என்பதாக மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எல்லோரும் தூங்க செல்லலாம், அல்லாஹ் நமக்கு ஒரு முடிவை காட்டுவான் என்பதாக எல்லோரும் தூங்க செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கனவிலே அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு வருகிறான். உமர் ரலியல்லாஹுனுடைய கனவிலே அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு வருகிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு ஜிப்ரீல் பாங்கு சொல்லக்கூடிய முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த பாங்கினுடைய அந்த முறையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் தனது நபித்தோழர்களை அழைக்கிறார்கள். எல்லா நபித்தோழர்களும் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிலாலை தனியாக அழைத்தார்கள். பிலாலே, பிலாலே, இதோ இந்த மதீனாவிற்கு மேலே ஏறுங்கள், நான் உங்களுக்கு சில வார்த்தை கற்றுத்தருகிறேன், அதை கொண்டு மக்களை அழைப்பு கொடுங்கள், இதுதான் இந்த உம்மத்தினுடைய அழைப்பு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் முதல் அழைப்பு அல்லாஹ்வின் பக்கம். இன்றைக்கு நாம் பாங்கு சொல்லக்கூடிய இந்த முறையை முதல் முறையாக இந்த உலகத்தில் முதல் பாங்கு ஒரு நபரினுடைய வாயிலிருந்து ஒலித்திருக்குமையானால் இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் மேலே ஏறுகிறார். பிலால் பாங்கு சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தையை இதே குரலோடி நான் கனவிலே நேற்று இரவு பார்த்தேன். அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தையை இதே குரலை நேற்றைய தினம் நான் கனவிலே பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எனக்கும் கனவில் தான் அல்லாஹ் தெளிவைப்படுத்தினான். அன்றையிலிருந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய பாங்கு கொடுக்கக்கூடிய முஅத்தின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் இந்த பூமியில் பாங்கு சொல்வார்களோ அவரினுடைய சப்தம் எந்த அளவிற்கு செல்லுமோ அந்த அளவிற்கு உலகத்தில் வாழக்கூடிய கடலில் வாழக்கூடிய ஹத்தல் ஹூத், அல்லாஹ்வின் தூதர் சொல்வார், பொந்துகளில் இருக்கக்கூடிய நம்லுன் எறும்புகள் உட்பட ஹத்தல் ஹூத் கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வரை எல்லாம் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும். உலகத்தில் யார் பாங்கு சொல்கிறாரோ அவருக்காக வேண்டி அவர் சப்தம் எத்தனை மீட்டர்களுக்கு எவ்வளவு தூரம் கேட்குமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், செடிகள், கொடிகள், புறாக்கள், காக்காக்கள், கடலில் இருக்கக்கூடிய மீன்களில் இருந்து பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்பு வரை அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொல்லக்கூடிய நன்மையையும் முதல் சஃபிலே நிற்கக்கூடிய நன்மையையும் எனது உம்மத்து அறிந்து கொள்ளுமேயானால் குழுக்கள் போட்டுத்தான் எனது உம்மத்து முன்னால் வந்து கொண்டிருப்பார்கள். நான் தான் பாங்கு சொல்வேன், நான் தான் முதல் சஃபிலே நிற்பேன் என்று குழுக்கள் போடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார். யார் பாங்கு கூறுகிறாரோ நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் அவரினுடைய கழுத்தை மற்ற எல்லா நபர்களையும் விடவும் அவரை எண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவரினுடைய கழுத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கழுத்தை உண்ணி உண்ணி பாங்கு சொன்னதினால் நாளைக்கு மறுமையில் எல்லோரும் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரினுடைய கழுத்தை அல்லாஹ் நீளமாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அன்றையிலிருந்து பிலாலுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு சிறந்த ஒரு நிஅமத், ஒரு சிறந்த ஒரு குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான், அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு குரல் வளத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ்வின் தூதருக்காக வேண்டி பாங்கு சொல்வார், அல்லாஹ்வின் தூதரோடையே இரக்கமாக இருப்பார். வெறும் பாங்கு சொல்லக்கூடிய முறை மட்டுமல்ல, நம்மிலே எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், இஸ்லாத்தில் பயணம் செய்வோம். பிலால் ரலியல்லாஹுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி, இமாம் அஹ்மத், இமாம் இப்னு மாஜா, இமாம் நஸஈ 5 கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ரினுடைய பாங்கை பிலால் கூறுகிறார். ஃபஜ்ரினுடைய பாங்கு ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே ஃபஜ்ரினுடைய பாங்கை பிலால் கூறுகிறார். அல்லாஹ்வின் தூதர் பாங்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பிலாலும் ரசூலுல்லாஹும் மட்டும் இருக்கிறார்கள். பிலாலை தன் பக்கம் அழைக்கிறார்கள்.
பிலால் தஆல், வாருங்கள் என் பக்கம் அமருங்கள் கொஞ்சம். பிம சபக்தனி மினல் ஜன்னah, பிலால் எனக்கு முன்னால் நீங்கள் எப்படி சொர்க்கம் நுழைந்தீர்கள்? பிம சபக்தனி மினல் ஜன்னah, எனக்கு முன்னால் நீங்கள் எப்படி சொர்க்கம் நுழைந்தீர்கள்? இது ஒரு ரிவாயத். மற்றொரு ரிவாயத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நீங்கள் என்ன இபாதத்து செய்திருக்கிறீர்கள், எனக்கு முன்னால் சொர்க்கம் நுழைந்து விட்டீர்களே எப்படி? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து என்றைக்கு இந்த இஸ்லாத்திற்கு நான் நுழைந்து கொண்டேனோ அன்றையிலிருந்து இன்று வரை நம்ம எல்லாம் சின்னதாக பார்க்கிறோம். இபாதத்துகள்ல ரொம்ப பெருசு ஜிஹாத், என்ன பாய் மற்ற பாயின்னு பேசலையா, அல்ல அந்த உணர்ச்சியா அனுப்பும் பொழுது எப்படி பேசும் பொழுது பாய் இப்படி பேசணும் பாய், இன்னைக்கு ஒரே வெட்டும் குத்துமாதான் பாய் பேசணும் பார்க்குறோமா இல்லையா? சின்ன சின்ன இந்த இபாதத்துகள் சம்பந்தமா யாராச்சும் பேசுனாங்கன்னு வைங்களேன், ஜிம்மா இப்படின்ட்டு போறான், சொல்றான் என்ன சொல்றான், காதுபட சொல்லி இருக்கிறான், ஜும்மா இப்படித்தான் அப்படிங்கிறான். என்னவா ஆள் சரியில்லை, ஒரே தொழுகையை பற்றியும் இபாதத்தை பற்றியும் ஒரே பாங்க பற்றியும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பற்றி பேசுகிறாரு. என்னத்தை பேசுகிறாரு, இன்னைக்கு ஜும்மா ஊற்றிக்கிட்டு அப்படிங்கிறான். எதை நாம் மட்டமாக பார்க்கிறோமோ, எதை நாம் சிறியதாக பார்க்கிறோமோ. பிலாலை கேட்ட வார்த்தை என்ன? இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார்கள், யா பிலால் பிம சபக்தனி மினல் ஜன்னah, எனக்கு முன்னால் நீங்கள் எப்படி சொர்க்கம் நுழைந்து விட்டீர்கள்? எனக்கு முன்னால் நான் சொர்க்கத்திலே உங்கள் காலடி சப்தத்தை கேட்டேனே, எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம், என்ன இபாதத்தை செய்தீர்கள்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அமைதியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து, இந்த இஸ்லாத்திற்கு நான் நுழைந்த நாளிலிருந்து என்றைக்கெல்லாம் நான் உது செய்வேனோ, உது செய்ததற்கு பிறகு 2 ரக்அத்துகள் நான் தொழாமல் அமரமாட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒரு அமலை விட எனக்கு தெரிந்து வேற ஒரு அமலை நான் செய்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த அமல்தான் எனக்கு முன்னால் உன்னை சொர்க்கத்தில் நுழைய வைத்து விட்டது. அல்லாஹ் அக்பர். வெறும் சாதாரண இபாதத்தினுடைய மனிதர் அல்ல. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், எந்த அளவுக்கு அவரினுடைய இபாதத் இருக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்திற்கு சென்றாலும் இவரை அழைத்து செல்வார்கள், எந்த பயணத்திற்கு சென்றாலும் இவரை அழைத்து செல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் எங்கு சென்றாலும் இவர் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கண் விழிப்பார்கள், இந்த பிலாலினுடைய குரலை கேட்டுத்தான் கண் விழிப்பார்கள். பிலால் எழுப்பினால்தான் அல்லாஹ்வின் தூதர் எழுந்திருப்பார்கள். பிலால் இல்லாமல் நபியின் காலைகள் விடிந்ததில்லை, பிலால் இல்லாமல் நபியின் இரவுகள் கழிந்ததில்லை. எல்லா நேரத்திலும் பிலாலை தனது நிழலாகவே பயன்படுத்தினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முதல் பாகத்தில் எந்த அளவுக்கு பிலாலின் மீது அல்லாஹ்வின் தூதருக்கு நேசம் என்று சொன்னால், இதே போன்ற ஒரு பெருநாளினுடைய குத்துபா, பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஆண்களுக்கெல்லாம் உரையாற்றுகிறார்கள். உரையாற்றப்பட்டதற்கு பிறகு பெண்களினுடைய சபைக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பொழுது, இந்த பிலால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பிலாலினுடைய கரத்தில் இத்தஃபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா யதி பிலால் இப்னு ரபாஹா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கரத்தை தனது கரத்தை கொண்டு அப்படி பிடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. எவ்வளவு பாசம்! உலகத்தில் எல்லோரும் சமத்துவம் பேசலாம், ஆனால் அந்த சமத்துவம் பேசக்கூடிய நபர்கள் கூட பேசுவதற்கு மட்டும்தான் சமத்துவத்தை வைத்திருப்பார்கள், நெருக்கத்தோடி பழகவிட மாட்டார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இத்தஃபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா யதி பிலால், பிலாலினுடைய அந்த கையை அப்படி பிடிச்சுக்கிட்டு பிலாலினுடைய தோள் மேல் அப்படி சாஞ்சி உட்கார்ந்து கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் உரையாற்றுவார். அதனால தான் இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா, அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் அந்த புனிதமான பூமியை நடப்பதற்கும் மரணிக்க வைப்பதற்கும். இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா, அந்த கருப்பர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கபரை தாண்டும் பொழுது மற்றவர்களை விட இந்த கருப்பர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய கபரை பார்த்து விட்டார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் பார்த்திருக்கிறேன். எல்லாரும் அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொல்வார்கள். எல்லாரும் அல்லாஹ்வின் தூதரினுடைய கபரை தாண்டி செல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ் என்று எல்லோரினுடைய கண்களும் கலங்கிவிடும். ஆனால் கருப்பர்களினுடைய கண்கள் மட்டும் குலுங்கி குலுங்கி அழுவார்கள். ஏன்? உலகத்தில் அவர்களுக்கு சுதந்திரத்தினுடைய காற்றை சுவைக்க வைத்தவர் அந்த இறை தூதர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்த்தவுடன்
அந்த கபரு அந்த கருப்பர்களினுடைய ஆட்டோமேட்டிக்கா குலுங்கி குலுங்கி அழுவார்கள். யார ரசூலுல்லாஹ் யார ரசூலுல்லாஹ் யார ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே நிற்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இந்த பிலாலுக்கு. எந்த அளவிற்கு? இவரை யார் வேதனைப்படுத்தினாலும் அல்லாஹ்வின் தூதர் தாங்க மாட்டார்கள். அபூபக்கர் வேதனைப்படுத்தினாலும் அல்லாஹ்வின் தூதர் விட மாட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். 2504வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அபூபக்கர் எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பிலால் ரலியல்லாஹு, ஷுஐப் ரலியல்லாஹு, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு 3 நபர்களும் வெளிநாட்டை சார்ந்த 3 நபர்களுமே அடிமைகள். இந்த 3 நபர்கள் என்ன செய்றாங்க? அந்த மக்காவினுடைய வெற்றியின் பொழுது வாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியான் இமாம் முஸ்லிம் 2504 பிலாலை வேதனை செய்தால் அல்லாஹ்வின் தூதரினுடைய உள்ளம் தாங்காது. அந்த அளவுக்கு பாசம் பிலால் ரலியல்லாஹு மீது. பிலால் ரலியல்லாஹு, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு, ஷுஐப் ரூமி ரலியல்லாஹு 3 பேரும் ஏழ்மையான நபித்தோழர்கள், அடிமையானவர்கள், மக்கா என்ற நாட்டை தாண்டி வெளிநாட்டிலே இருந்து பிறந்து வந்தவர்கள். இந்த 3 பேர் அமர்ந்திருக்கும் பொழுது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அப்பாஸினுடைய அந்த பொறுப்பிலே வந்து கொண்டிருக்கிறார். பிலால் ரலியல்லாஹுக்கு இந்த அபூ சுஃபியானை பார்த்தவுடன் இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய அநியாயம் செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்திருக்கிறார். இஸ்லாம் மரமாக வளர்ந்ததற்கு பிறகு இணைய நினைக்கிறாரா? எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள், எவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆதங்கத்திலே இந்த 3 நபித்தோழர்களும் சொல்கிறார்கள், அந்த அபூ சுஃபியானை பார்த்து சொல்கிறார்கள், மா அகத்து சுயூஃபில்லாஹி மின் அதுவில்லாஹி ஃபஅகதஹா. அல்லாஹ்வின் வாள்கள் எல்லாம் இன்னும் இவர்களை விட்டு வைத்திருக்கிறதே, இன்னும் இவங்க கழுத்தை வெட்டாம நம்ம விட்டுட்டோமே. இன்னைக்கு பார் இஸ்லாத்துக்குள்ள நுழைய வருகிறார்கள், அன்னைக்கே இவர்களினுடைய கழுத்தை நாம் வெட்டி இருக்க வேண்டும் என்ற அந்த கோபத்தில், இஸ்லாம் முதிர்ச்சி அடையும் பொழுது வாரியே என்ற அந்த ஒரு கோபத்தில் அபூ சுஃபியானை பார்த்து பேசுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வருகிறார்கள். அத்தகூலுன ஹாதா ஷைஹு குரைஷின் வ சய்யிதுகும். குறைஷி கோத்திரத்தினுடைய தலைவனை பார்த்தா, குறைஷி கோத்திரத்தினுடைய உயர்ந்த மக்களை பார்த்தா நீங்கள் பேசுகிறீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹுவை கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்டிப்பதோடு இல்லாமல் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பிலால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியான் நடந்து வந்தார். அந்த நேரத்தில் இந்த 3 நபித்தோழர்கள், குறிப்பாக பிலால் என்ன வார்த்தை கூறினார் தெரியுமா? அல்லாஹ்வின் வாள் இன்னும் உங்களை வெட்டாமல் இருக்கிறதே, அன்றைக்கே வெட்டி இருக்க வேண்டும் என்று கோபமாக பேசிவிட்டார். யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், லஅல்லக அஅதப்தஹும் யா அபூபக்கர். அபூபக்கரே, பிலாலை நீங்க கோபப்படுத்திட்டீங்களா? பிலாலை கோபப்படுத்தினீங்களா? லஇன் குன்த அஅதப்தஹும், அந்த பிலாலை நீங்கள் கோபப்படுத்தினால் லக்கத் அஅதப்த ரப்பக், உனது ரப்பை நீ கோபப்படுத்தி விட்டாய். யாரை நீ கோபப்படுத்தி விட்டு வந்து விட்டாய்? யாருக்கு நீ பதில் கொடுத்தாய்? பிலாலுக்கு பதில் கொடுத்து விட்டாயா? பிலாலுக்கு நீ கோபப்படுத்தி விட்டாயா? பிலால் கோபமடைந்து விட்டால் அல்லாஹ் கோபமடைந்து விடுவான். நபித்தோழர்களுடைய பாசம். நம்ம எல்லாம் சண்டை போடுவோம், சண்டை போட்டு இன்னும் சண்டை அதிகமாக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? பிரிவினை, நம்ம பிரிவினை எல்லாம் உருவாகிவிட்டால் வைரஸ் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். நபித்தோழர்களினுடைய பிரிவுகள் கூட ஒற்றுமையாக்கி விட்டுரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடி போகிறார்கள். இமாம் முஸ்லிம் 2504வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். பிலால், பிலால் நீங்க கோபப்பட்டீங்களா? நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்க கோபப்பட்டீங்களா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா இஹ்வதா, என் அன்பு சகோதரனே, யஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நான் கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். அபூதருல் கிஃபாரி ஒரு பெரிய பணக்கார நபித்தோழர். நான் துவா சொல்லி கொடுக்கும்பொழுது சொன்னனா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபித்தோழர்களைத்தான் என் நேசத்திற்குரியவர் அல்லாஹ் மீது ஆணையாக உன்னை நேசிக்கிறேன் என்று சில நபித்தோழர்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார். அப்படி கூறிய 2வது ஒரு நபித்தோழர் இந்த அபூதருல் கிஃபாரி என்ற ஒரு நபித்தோழர். பெரிய கோத்திரத்தை சார்ந்த பெரிய பணக்காரர், பார்ப்பதற்கு அழகாக இருப்பார், பல அடிமைகளை விடுதலை செய்த உயர்ந்த குலம் பெற்றெடுத்த குழந்தை பிலால் ரலியல்லாஹு. இந்த அபூதருல் கிஃபாரி, இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்கிறார்கள். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு ஒரு கருத்து சொல்கிறாங்க.
அபூதர் ரலியல்லாஹு அந்த கருத்தை மறுக்கிறாங்க, அது தப்பு அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லை அபூதர்ரே நீங்க சொல்றது தப்பு, இந்த கருத்து அப்படி கிடையாது அப்படி திருத்தி கொடுக்குறாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு கோபத்துல இப்னு சௌதா, கருப்பியின் மகனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? உண்மையிலே ஒரு கருப்பியின் மகன் தான். இப்னு சௌதா, கருப்பியின் மகனே, என்ன நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அப்படியே எந்திரிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து இப்னு சௌதான்னு இந்த அபூதர் சொல்லிட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்கு வருகிறார். அபூதர் சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அந்த நபித்தோழரே சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது. பிலாலை பார்த்தா இப்னு சௌதா என்று நீ கூறினாய், ஃபீக இம்ரஉல் ஜாஹிலிய்யா, நீ இன்னும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையவில்லை, உன்னிடத்தில் அந்த மடமைத்தனமான குணம் நிரப்பமாக இருக்கிறது. எனது பிலாலை பார்த்தா இப்னு சௌதா என்று நீ திட்டிவிட்டாய். அல்லாஹ்வின் தூதர் கோபப்படுறாங்க. அபூதர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சிட்டு பாலைவனத்துக்கு கூட்டு போறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அந்த பாலைவனத்தில் படுக்கிறாங்க. பிலால், உங்க காலால இந்த முகத்தை மிதிங்க, அப்படியாச்சும் இந்த புத்தி வரட்டும் இந்த பயலுக்கு அப்படிங்கிறார். பிலால், உங்க காலால இந்த முகத்தை மிதிங்க, அப்படியாச்சும் இந்த அபூதருக்கு புத்தி வரட்டும். உங்களை போய் நான் திட்டேனே, என் நபி என்னை கோவப்பட்டாங்களே, மிதிங்க பிலால் மிதிங்க என்ற அபூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு கெட்டி பிடிச்சு முத்திக்கிறார்கள். அபூதர், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய முகத்தை நான் எப்படி மிதிக்க முடியும் என்ற அபூதரை கெட்டி அணைக்கிறார்கள். சில வரலாற்றில் சில ஹதீஸில் வருகிறது, எப்பொழுதெல்லாம் பிலாலை அபூதர் பார்ப்பார்களோ அப்பொழுதெல்லாம் பாலைவனத்தில் படுத்துக் கொள்வாராம். பிலால், ஓங்கி மிதிங்க, இந்த பெருமை என்று இருந்து போகட்டும், உங்கள் காலால் என் முகத்தை மிதியுங்கள் பிலால் என்று இந்த அபூதர் கத்துவார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை யார் வேதனைப்படுத்தினாலும் தாங்க மாட்டார்கள். இவரை எவ்வளவு பெரிய நபர் வேதனைப்படுத்தினாலும் தாங்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் எல்லா சூழ்நிலையிலும் இந்த பிலாலை தன் பக்கத்தில் தான் வைத்திருப்பார். பயணத்துக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நம்ம எல்லாம் யுத்தம் செஞ்சிட்டோம், ரொம்ப அலுப்பா இருக்கு, களைப்பா இருக்கு, எல்லாரும் தூங்க போறோம், நம்மளை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பக்கூடியவர் யார்? பிலால் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், நான் எழுப்புறேன் அல்லாஹ்வின் தூதரே. இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள், எல்லா நபித்தோழர்களும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். பிலால் எழுந்திருத்தார். தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி தொழுது கொண்டே இருந்தார். தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை அந்த எல்லா நேரமும் வந்ததற்கு பிறகு, எல்லா தொழுகையும் தொழுததற்கு பிறகு பாங்கு சொல்றதுக்கு கொஞ்சம் சமீபத்தில் ஷைத்தான் தானே வருவான். என்ன செய்யறாங்க? பிலால் ரலியல்லாஹு கொஞ்சம் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, இரவு ஃபுல்லா நின்ன பிலால் ரலியல்லாஹு அந்த பாங்கு சொல்லக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தலையை வச்சிடலாமே, நம்மளும் யுத்தம் செஞ்சிருக்கோம், ஒரே களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தலையை வைக்கிறாங்க. சூரியன் அவர்கள் முகத்தில் அடிக்கும் பொழுதுதான் எழுந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை எழுப்புறாங்க. அன்போடு கேட்கிறார்கள், ஏன் பிலால் இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன் தூங்கிட்டீங்க? எந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு உரிமை பாருங்க அல்லாஹ்வின் தூதர்ட்ட. யா ரசூலல்லாஹ், உங்களை எந்த ஷைத்தான் தூங்க வச்சானோ அவன் தான் என்னையும் தூங்க வச்சிட்டான். எந்த அளவுக்கு ஒரு உரிமை, ஒரு அடிமை, ஒரு கருப்பு நிறத்தவர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் நீங்க தூங்கிட்டீங்க, ஏன் எங்களை எழுப்பல? உங்களை எந்த ஷைத்தான் தூங்க வச்சானோ அவன் தான் எங்களை தூங்க வைத்தான். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், இந்த இடத்தில் ஷைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான், நாம் தொழ வேண்டாம், கொஞ்சம் ஒதுங்கி நின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமத்து சொல்லப்பட்டு ஃபஜ்ர் தொழ வைக்கப்பட்டது. அப்ப இந்த ஹதீஸில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் செல்வார்களோ இந்த பிலால் இல்லாமல் செல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹுவை காலையில் எழுப்பக்கூடிய நபித்தோழரும் இவர்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுப்புறது மட்டுமில்லை, அல்லாஹ்வின் தூதர் சார்பாக கடன் வாங்கக்கூடிய நபித்தோழரும் இவர்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாச்சும் கடன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பிலால் ரலியல்லாஹு தான் என்ன செய்வாங்க, தாம் பேரை சொல்லி கடன் வாங்குவார்கள். ஏதாச்சும் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்துருவாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒன்றும் இல்லாவிட்டால் இந்த பிலால் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, போய் ஆற்றியாச்சும் ஒரு பணக்காரனுடைய வீட்டை தட்டி அல்லாஹ்வின் தூதர் கடன் கேட்டாங்க, கடன் கொடுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்டி தன் பெயரை அடமானம் வைத்து கடன் வாங்குவார். அப்படி ஒரு யூதர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டார். ஒரு கூட்டம் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், காசு இல்லை, ஏழ்மையானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் பிலால்கிட்ட கேட்குறாங்க, பிலால் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? யா ரசூலல்லாஹ், என்கிட்ட என்னைக்கு இருந்திருக்கு, ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட என்கிட்டையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார்ட்டையாச்சும் போய் கடன் வாங்குங்கள். அந்த நேரத்தில் ஒரு யூதன் வருகிறான், பிலால் உங்களுக்கு என்னைக்கெல்லாம் கடன் தேவைப்படுதோ என்கிட்ட கேளுங்க, நான் தாரேன் அப்படிங்கிறான். பிலால் ரலியல்லாஹு அவனுடைய வீட்டை போய் தட்டி கொஞ்சம் கடனை வாங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட தவணையில்.
அந்த தவணை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அந்த யூதன் பிலால் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்வதற்காக வேண்டி எழுந்து நிற்கும் பொழுது, பிலால், இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. நீ கடனை அடைக்காவிட்டால் மக்காவில் எப்படி நீ அடிமையாக இருந்தாயோ மதீனாவிலும் உன்னை நான் அடிமையாக ஆக்கிவிடுவேன். பிலால் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனது தாய் என்னை பெற்றெடுத்த நாட்களிலேயே அதுதான் எனக்கு ரொம்ப கவலையான நாளாக ஆகிவிட்டது. அடிமையிலிருந்து விடுதலை அடைந்தோம், மார்க்கத்திற்காக வேண்டி கடன் வாங்கி கொடுத்தோம், அடைக்க முடியாமல் நான் அடிமையாக மாறிவிடுவேனோ என்ற பயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், கடன் என்னாலும் அடைக்க முடியவில்லை, உங்களிடத்திலும் ஒன்றுமில்லை, நான் ஊரை விட்டு வேண்டுமானால் சென்று விடுகிறேன். நான் என்ன செஞ்சிருந்தேன், மூட்டை முடிச்சுகளை எல்லாம் கட்டி இந்த ஊருக்கு வெளியில் போய் எங்கேயாச்சும் போய் நான் சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து சம்பாதிச்சுட்டு நான் வாரேன், இந்த யூதன் கையில் கடத்தை கொடுத்துடலாம், இந்த ஊரில் இருந்தா என்னை அவன் அடிமையாக ஆக்கி விடுவான் அல்லாஹ்வின் தூதரே என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருக்கிறார்கள். பிலால் இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறார். தனது மூட்டை முடிச்சுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவை விட்டு பிலால் ரலியல்லாஹு இரவோடி வெளியேறிவிட்டார்கள். அவர் குபாவை தாண்டி வெளியேறும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, பிலால், உங்களை அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார்கள், உங்களை அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு ஓடி வருகிறார். பிலால், இப்பொழுது வெளியில் ஒரு பெரிய ஒட்டகம் இருக்கிறது, தங்க காசுகள் குமிக்கப்பட்ட ஒரு ஒட்டகம். பிலால், இப்பொழுதுதான் ஒரு மன்னர் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார், இதோ இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் அந்த யூதனிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள், எவ்வளவு கடன் வாங்கினீர்களோ அந்த கடனை அடைத்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த அளவுக்கு நெருக்கமானவர். நபிக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டால் கூட தன்னை அடமானம் வைத்து பொருளாதாரத்தை மீட்டக்கூடிய ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர். பத்ரினுடைய யுத்தம் மூண்டு கொண்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பிலாலை கொடுமைப்படுத்திய உமையாவும் அந்த யுத்தத்தில் வந்திருக்கிறான் தலைவனாக. பிலால் ரலியல்லாஹுடைய கண்ணில் முஸ்லிம்களினுடைய கை ஓங்க ஆரம்பித்தவுடன் காஃபிர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறார்கள். இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் விடமாட்டான் அநியாயம் செய்பவர்களை, அக்கிரமம் செய்பவர்களை அல்லாஹ் விடமாட்டான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநீதம் செய்பவர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள், அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் ஒரு நாள் பிடிப்பான் என்று சொன்னானா இல்லையா? எந்த பிலால், எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி ஆடைகள் கலட்டப்பட்டு நாயை போன்று அடிக்கப்பட்டாரோ, எந்த உமையா கொடுமை செய்தானோ அந்த உமையாவை அல்லாஹ் பத்ருக்கு இழுத்து வருகிறான். முஸ்லிம்களினுடைய கரம் ஓங்க ஆரம்பித்தவுடன் காஃபிர் தலைவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறார்கள். இந்த உமையா குறிப்பாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், பிலாலினுடைய கண்ணில் நாம் மாட்டிவிடக் கூடாது என்று பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் மற்ற ஏனைய நபித்தோழர்களுடைய கரத்தால் அந்த உமையாவை கொலை செய்திருக்கலாம், அல்லாஹ் கொலை செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹுவின் கரத்தால் கொலை செய்திருக்கலாம், அபூபக்கரின் கரத்தால் கொலை செய்திருக்கலாம், உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹுவின் கரத்தால், ஹம்சா ரலியல்லாஹுவின் கரத்தால், ஹுபைபின் கரத்தால் அல்லாஹ் கொலை செய்யலாம், அல்லாஹ் கொலை செய்யவில்லை. அந்த உமையாவை அல்லாஹ் பிலாலிடத்தில் காட்டி கொடுக்கிறான். பிலால் கரத்திலே அல்லாஹ் வாளை கொடுத்தான். பிலால், எந்த உமையா எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உன்னை கொடுமை செய்தானோ இப்பொழுது உன்னிடத்திலே மாட்டிக்கொண்டான், அந்த உமையாவை நீ கொலை செய் என்பதாக அல்லாஹ் அவரினுடைய கரத்தில் வாளை கொடுத்தவுடன் இமாம் புகாரி சொல்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அவனை பார்த்தவுடன் சத்தமிடுகிறார்கள், இன்றைய தினம் நீ தப்பித்து விட்டால் எனக்கு விமோச்சனம் இல்லை, உன்னை கொலை செய்யாமல் நான் ஓய மாட்டேன் என்பதாக எந்த உமையா கொடுமை செய்தானோ அந்த உமையாவை பிலாலின் கரத்தாலேயே அல்லாஹ் கொலை செய்ய வைத்தான். பிலாலினுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எவனின் கரத்தால், யாரின் கரத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டோமோ அவனை நமது கரத்தாலேயே அல்லாஹ் கொலை செய்ய வைத்து விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய இந்த பிரிவு என்பது, பிரிவதற்கு முன்னால் நபித்தோழர்களின் மீது அதிகமாக பாசத்தை புரிந்தார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் தனது நபித்தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். என் அன்பு நபித்தோழர்களே, எனக்கு பிறகு, எனது மரணத்திற்கு பிறகு எண்ணிலடங்காத சோதனைகளை உங்கள் நோக்கி வரும், பொறுமையாக இருங்கள், ஹவுதில் கௌசரில் என்னை சந்திக்கக்கூடியவரை பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் பாசத்தை மழையாக பொழிந்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில, ஆயிஷா ரலியல்லாஹு யார் அழைச்சாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க,
நபியினுடைய உடலில் இருந்து கனம் செல்ல ஆரம்பித்து விட்டது, நபியினுடைய உடலில் இருந்து உயிர் சென்று விட்டது என்று தெரிந்தவுடன் அந்த ஜனாசாவை அப்படி வைத்துவிட்டு, யா பிலால், பிலால், அல்லாவின் தூதர் இறந்து விட்டார் முதலில் சொன்ன வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு, காரணம் இந்த பிலால் தான் இரத்தத்திற்கு இரத்தமாய், நகமும் சதையுமாய், நிழலுக்கு நிழலாய், நபியின் உயிராக வாழ்ந்தவர் இந்த பிலால். எல்லா நேரத்திலும் பிலாலின் சப்தத்தை கேட்டுத்தான் அல்லாவின் தூதர் எழுவார்கள். தனது பிலாலை அழைக்கிறார்கள், பிலால், எந்த இறை தூதர் உங்களை கண்ணியப்படுத்தினாரோ அந்த இறை தூதர் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு தேம்புகிறார், அவரினுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியை இழந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பிறகு இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலிருந்து தனது எல்லா சொத்துக்களையும் ஒட்டகத்தின் மீது ஏற்றியவராக மதீனாவை விட்டு பிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு வெளியேறுகிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பின்னாடியே ஓடுகிறார்கள், பிலாலினுடைய ஒட்டகத்தை பிடிக்கிறார்கள். பிலால், அல்லாஹ்வின் தூதர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார், உங்களினுடைய குரல் கேட்காமல் எங்கள் மதீனா விழிக்க முடியாது, ஆதலால் உங்களை போன்ற நல்லவரை நாங்கள் இழக்க முடியாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் இந்த மதீனாவில் தங்க வேண்டும். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு மறுக்கிறார்கள், இல்லை இல்லை இல்லை. அதற்கு பிலால் ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அபூபக்கரே, நபியை சுமக்காத இந்த மதீனா எனக்கு மதீனாவாகவே தெரியவில்லை, எங்கு பார்த்தாலும் நபியினுடைய முகம்தான் தெரிகிறது, நபி இல்லாத நாட்டிலே நான் வாழ மாட்டேன், இந்த குரல்கள் எல்லாம் செத்துவிட்டது, ஆதலால் என்னை நீங்கள் விட்டு விடுங்கள், நான் செல்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கெட்டி பிடித்து முத்தமிட்டு அழைக்கிறார், வேண்டாம் பிலால், நீங்கள் போவாதீங்க போவாதீங்க. பிலால் ரலியல்லாஹு, இமாம் புகாரி சொல்கிறார்கள், அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், என் குன்தான இஸ்தரைதனி லினஃப்ஸிக் ஃபஅம்சிக்னி, அபூபக்கரே, என்னை நீங்கள் தான் விடுதலை செய்தீர்கள், உங்களுக்காக வேண்டி நீங்கள் என்னை விடுதலை செய்திருந்தால் என்னை நீங்கள் தடுத்து கொள்ளலாம். வ இன் குன்த இன்னமா இஸ்தரைதனி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ எங்களை விடுதலை செய்திருந்தால் என்னை விட்டுவிடுங்கள், இந்த மதீனாவில் நான் வாழ மாட்டேன், என்னால் வாழ முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, இந்த மதீனாவில் எனக்கு மதீனா சிரமமாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் என்னை விடுதலை செய்திருந்தால் என்னை விட்டுவிடுங்கள், இல்லை உங்களுக்காக வேண்டி விடுதலை செய்திருந்தால் என்னை நீங்கள் தடுக்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் விடுதலை செய்தேன், நான் மரணிக்கக்கூடிய வரையாவது இந்த மதீனாவில் நீங்கள் இருங்கள், உங்கள் முகத்தை பார்த்தாவது, காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைமையிலும் இந்த பிலாலோடித்தான் இருப்பார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, அபூபக்கர், உமர், உஸ்மான் என்று எல்லா நபித்தோழரும் வெளியே நிற்கிறார்கள், காபா திறக்கப்பட்டு உள்ளே நுழையும் பொழுது பிலால் வெளியே நிற்கிறார், பிலால் வாங்க வாங்க, ஏன் தனியா போறீங்க, எல்லா நேரத்திலுமே வலது பக்கமா இருந்தீங்களா இல்லையா, வாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் காபாவில் நுழைந்தார், பிலாலினுடைய கரத்தை பிடித்துத்தான் காபாவில் நுழைந்தார்கள். காபாவில் தொழுதுவிட்டு பிலால் வெளியே வருகிறார், அபூபக்கர், உமர் எல்லாம் கையை பிடிக்கிறார்கள், பிலால், ரசூலுல்லாஹ் எங்க தொழுதாங்க காபால, காபாவுக்கு 6 தூண் இருக்கு, எந்த தூண்ல ரசூலுல்லாஹ் தொழுதாங்க கொஞ்சம் சொல்லுங்க. பிலால் ரலியல்லாஹு கை காட்டினாங்க எல்லா நபி தோழர்களுக்கும், இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அவ்வளவு பெரிய ஒரு நபி தோழர், அவரால் எப்படி தாங்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபி தோழரும் கீழே நிற்கிறாங்க, 10,000 நபித்தோழர்கள் மக்கா வெற்றியில் கீழே நிற்கிறார்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரிய நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், பிலால் காபாக்கு மேல ஏறுங்க அப்படிங்கிறாங்க, காபாக்கு மேல ஏறுங்க, காபாக்கு மேல ஏறி சப்தமா பாங்கு சொல்லுங்கள். மக்கா குறைஷிகள் பார்க்கிறார்கள், ஒரு கருப்பினத்தினுடைய ஒரு அடிமை பெண்ணின் பெற்றெடுத்த ஒரு மகன் காபாவுக்கு மேலே ஏறுகிறானே, பாங்கு சொல்கிறானே. அல்லாஹ்வின் தூதர் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியதினால் பிலாலால் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் கதறுகிறார்கள். இமாம் புகாரி சொல்கிறார்கள், நான் மரணிக்கக்கூடிய வரையாவது இந்த மதீனாவில் இருங்கள். இறுதியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்காக வேண்டி மதீனாவில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த குரல் செத்து விட்டது, இந்த குரல் செத்து விட்டது சொல்றாங்க, எனது சப்தம் செத்து விட்டது. முஅத்தினு ரசூலில்லாஹ், நபிக்காக வேண்டி இந்த அழைப்பு கொடுத்த இந்த குரல் உலகத்தில் வேற யாருக்கும் அழைப்பு கொடுக்காது, வாங்கு சொல்ல மாட்டேன், ஆனா நான் மதீனால இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 1.5 ஆண்டு காலம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்து மரணித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சியின் பொழுது பிலால் வருகிறார். உமரே, நான் மதீனா விட்டு போறேன், என்னால் இருக்க முடியல மதீனால, அபூபக்கர் கெஞ்சினால் நான் இருந்தேன், ஆனால் என் நபி இல்லாமல் என்ன மதீனால என்னால் இருக்க முடியல, நான் போறேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கெட்டி பிடிக்கிறார், பிலால்
நான் மரணிக்கக்கூடியவரையாச்சு நீங்கள் இந்த மதீனால இருங்கல்ல, உங்கள் முகத்தை பார்த்தாச்சு எங்கள் நபியை நாங்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைந்து கொள்கிறோம். இல்லை இல்லை, ஷாமில் ஜிஹாத் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆசை ஜிஹாதில் ஷஹீதாகணும்னு சொல்லி நான் போகிறேன், அல்லாவுக்காக வேண்டி என்னை விட்டுருங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாமிலே ஜிஹாது செய்வதற்காக வேண்டி ஷாமை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஷாம் வெற்றி பெறுகிறது, மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி பெறுகிறது. ஒரு முறை கூட பாங்கு சொன்னதில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சாவியை வாங்குவதற்காக வேண்டி பலஸ்தீனிற்குள் வந்ததற்கு பிறகு ஷாமினுடைய சாவியை வாங்கிவிட்டு பலஸ்தீனின் சாவியை வாங்கிவிட்டு பிலால் ஷாமில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் பிலாலை பார்ப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். சஹீகான சம்பவம், உலகத்தில் மிகவும் சஹீகான ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலாலை பார்க்கிறார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த பிலாலினுடைய இத்தஃபக் அலா யதி ரசூல, பிலாலினுடைய அந்த கையை பிடிச்சி தடவுறாங்க. பிலால், ஒரே ஒரு ஆசை, இந்த கண் மூடுவதற்கு முன்னால் உங்களினுடைய வாயால் பாங்கு சொல்லி நான் கேட்க வேண்டும், ஒரே ஒரு முறை பாங்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். ஒரே ஒரு முறை பாங்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு மறுக்கிறார். இல்லை உமர், இந்த குரல் செத்து போயிட்டு. பிலால் ரலியல்லாஹு அந்த கையை தடவுறாங்க. ஒரே ஒரு முறை எனக்காக வேண்டி பாங்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமரினுடைய அந்த கண்ணீருக்காக வேண்டி பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஷாமிலே கடைசியாக அல்லாஹ்வின் தூதரினுடைய மரணத்திற்கு பிறகு முதல் முறையாக அந்த வாயிலிருந்து பாங்கினுடைய ஓசை கேட்க ஆரம்பிக்கிறது. இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார்கள், தபரானி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த சப்தம் கேட்டவுடன் நபித்தோழர்கள் எல்லாம் குலுங்கி குலுங்கி அழுகிறார்கள். இந்த குரலை கேட்டவுடன் நபியினுடைய காலத்திற்கு நபித்தோழர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை சொல்கிறார்கள், நான் உமரோடு 20 வருட காலம் பயணம் செய்திருக்கிறேன். அஸ்லம் என்று சொல்லக்கூடிய உமரின் அடிமை சொல்கிறார், உமர் அன்றைக்கு அழுததை போன்று என்றுமே நான் பார்த்ததில்லை. பிலால் பாங்கு சொல்லும் பொழுது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். பிலால் பாங்கு சொல்லிவிட்டார், ஆனால் எங்கள் நபி மரணித்து விட்டாரே, எங்கள் நபியினுடைய ஞாபகம் வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு கதறி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது வாழ்க்கையில் கடைசியாக சொன்ன பாங்கு அதுதான். நபித்தோழர்கள் அவர் பாங்கு சொன்னால் எல்லாரும் அழுதுருவாங்க. அவர் பாங்கு சொன்னால் அந்த ஷாமினுடைய குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் அழுகுறாங்க. அந்த ஹதீஸில் வருகிறது, எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்திற்கு பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஷாமிலே அல்லாஹ் ஒரு தொற்று நோயை கொண்டு வருகிறான். ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் கியாமத்து நாளினுடைய அடையாளமாக அதை சொல்லியிருந்தார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், மறுமை நாளைக்கு சமீபமாக அல்லாஹ் ஒரு தொற்று நோயை கொண்டு வருவான், எனது தோழர்கள் கூட்டம் கூட்டமாக செத்து விடுவார்கள் என்று சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் ஒரு தொற்று நோயை கொண்டு வருகிறான். அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளரும் அந்த தொற்று நோயில் தான் மரணித்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பையும் அந்த தொற்று நோய் தாக்க ஆரம்பித்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண நேரம். அவர்களுக்கு அல்லாஹ் 3 மனைவிகளை கொடுத்திருந்தான். குறைஷி பெண்கள். சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய ஒருவரை இந்த உலகத்தில் கணவனாக அடைவதற்கு எவ்வளவு பெரிய தியாகம். பெண்கள் போட்டி போடுவார்களாம் பிலாலை திருமணம் முடிப்பதற்கு. காரணம், நபியை விட சொர்க்கத்திற்கு முந்தி நடந்தவர். நபியே பிமசபக்தனியா பிலால், எனக்கு முன்னாடி நீங்க எப்படி சொர்க்கம் போனீங்க என்று கேட்கப்பட்ட ஒரு நபரை இந்த உலகத்தில் மனைவி கணவனாக அடைய வேண்டுமானால் 3 பெண்களை அல்லாஹ் அவருக்கு மனைவியாக கொடுத்தான். அவர் மரணித்திருக்கிற இந்த கடைசி நேரம், வஆஹிரு உம்ரிஹி பிலால் இப்னு ரபாஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கடைசி நேரம். 3 மனைவிகளும் சுற்றி அமர்ந்து கொண்டு, வயா பிலா வயா ஃபர் வா ஹஸனா வா ஹஸனா, பிலாலே எங்களை விட்டு நீங்க போறீங்களே, சொர்க்கத்தின் மணாலனே எங்களை விட்டு நீங்க போறீங்களே அப்படின்னு சோகமா அழ ஆரம்பிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு கண் திறக்கிறார்கள். 3 மனைவிகளும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட்டு போறீங்களே. வாஹசனா, அரபுகள் சோகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வாஹசனா 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 அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அந்த கவலையே, எங்களுக்கு அந்த சோகமே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, பிலால் ரலியல்லாஹு சிரிக்கிறார். இந்த சப்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் அழுகுறாங்க, நண்பர்கள்லாம் அழுகுறாங்க சுற்றி நின்றுக்கிட்டு.
அவங்களுக்கு குழந்தை, அவங்க மனைவி, ஷாம்ல இருக்கக்கூடிய எல்லா நபித்தோழரும் அழுகுறாங்க அவரை சுத்தி நின்றுக்கிட்டு. ஆனா பிலால் சிரிக்கிறார். அந்த ஹதீஸ்ல வருது, சில சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். சொன்னார், ஏன் வாஹசனாங்கிறீங்க, ஏன் வாஹசனா கவலை துக்கம் சொல்றீங்க, வயா ஃபர்ஹா வயா ஃபர்ஹா வயா ஃபர்ஹா, சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. காரணம் இன்றைக்கு நான் மரணித்தால் என் நபியை நான் பார்ப்பேனே, நாளைக்கு என் நபியை நான் பார்ப்பேனே, நாளைக்கு என் அபூபக்கரை நான் பார்ப்பேனே, அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷம் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நான் செத்து போனால் நாளைக்கு சொர்க்கத்தில் என் நபியோடு நான் இருப்பேனா இல்லையா, அதனால் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்ன நிலையில் இன்றைக்கு எனக்கு மரணம் வர வேண்டும், நாளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவரினுடைய தோழரையும் நான் சந்திப்பேன் என்று சொன்ன நிலையில் பிலால் ரலியல்லாஹு மரணித்தார்கள் என்பதாக ஷாம் சிரியா, இன்றைக்கும் பிலால் ரலியல்லாஹுடைய கபர் இந்த சிரியாவில் தான் இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, பல படிப்பினைகள் இதில் இருக்கிறது. இவரினுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்து ஈமானை முழுமையாக பின்பற்றினால் அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துவான். 1500 ஆண்டுகள் தாண்டி இன்றைக்கும் அந்த பிலாலை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோம் என்று சொன்னால் அவரினுடைய நிறமோ, அவரினுடைய குடும்பமோ, அவரினுடைய ஆள்பலமோ, அதிகார பலமோ அல்ல, அவரிடத்தில் இருந்த ஈமான், அவரிடத்தில் இருந்த இபாதத், அவரிடத்தில் இருந்த நபியினுடைய முஹப்பத்து, பாசம். இதே போன்று நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சாதாரணமானவர் அல்ல. நாம் எதை சாதாரணமாக நினைக்கிறோமோ அதை அந்த பிலால் செய்தார்கள். அல்லாஹ் அவரை நபிக்கு முன்னால் சொர்க்கத்தில் நடமாட வைத்தார். ஆதலால் இந்த பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்வு நமக்கு தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை, ஈமான் கொண்ட யாரையும் ஒதுக்கி வைத்து விடாதீர்கள், ஈமான் கொண்ட யாரையும் மட்டமாக பார்த்து விடாதீர்கள், ஈமான் கொண்ட யாரையும் கேவலமாக பார்த்து விடாதீர்கள், மட்டமாக எந்த இபாதத்தையும் எண்ணி விடாதீர்கள். இது ஒரு சின்ன இபாதத்து தானே, இது சுன்னத்து தானே என்று நீங்கள் மட்டமாக நினைத்து விடாதீர்கள். எதை நாம் சிறியதாக பார்க்கிறோமோ அதுவே நம்மை சொர்க்கத்தில் நடமாட வைத்துவிடும். அல்லாவின் தூதருக்கு நிழலாகவே பயணம் செய்தால் அல்லாவின் தூதர் சொன்னார்கள், எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை தருவான், எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான். வாழும் பொழுது நபியின் நினைவால் வாழ்ந்தால், நபிக்கு நிழலாக வாழ்ந்தால், அவரினுடைய மரண நேரத்திலும் கூட நபியை நினைத்தவராகத்தான் என் நபியை நான் சந்திக்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்திருக்கிறார். நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நமக்கு மரணத்தை தருவான் என்பதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்வும் அவரினுடைய மரணமும் ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பிலாலை போன்றே மற்றொரு நபித்தோழர் தான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவரினுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.